ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா வருடம் ஃபுல்லாக மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குமா. அப்படி மழை பெய்யும் போது ஒரே ஒரு மழை துளி வந்து தரையை தொடுறதுக்கே கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகும்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உயரமான மரங்கள் பின்னி பிணைந்து அடர்ந்த ஒரு காட்டு பகுதியா இந்த பகுதி வந்து காணப்படுது. இது எந்த அளவுக்கு அடர்ந்த பகுதி அப்படின்னா, மழை பெய்யாத நாட்கள்ல சூரியன் வந்துச்சுன்னு சொன்னா அந்த சூரிய வெளிச்சம் கூட தரையில படாதான். அந்த அளவுக்கு அடர்ந்த ஒரு காட்டு பகுதியா காணப்படுது. இந்த மொத்த காட்டு பகுதியோட பரப்பளவு மட்டுமே பார்த்தீங்கன்னா 1.4 பில்லியன் ஏக்கர் பரப்பளவுன்னு சொல்றாங்க. இந்த காடு வந்து கிட்டத்தட்ட 9 நாடுகள்ல பரவி காணப்படுது. இந்த காட்டுல வசிக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட உயிரினங்கள் இன்று வரைக்குமே அடையாளப்படுத்தப்படாம பெயர் வைக்காத நிலையில தான் இருக்கு. தாவரவியல் வல்லுநர்களுக்கே தெரியாத பல வகையான தாவரங்கள் இந்த காட்டுல காணப்படுது. அது மட்டும் இல்லாம உலகின் மிகப்பெரிய 2வது ஆறு ஒண்ணு இந்த காட்டின் வழியா போது. இந்த ஆத்துக்கு குறுக்க எந்த ஒரு இடத்துலயுமே வந்து பாலமே கிடையாது. அது என்ன காடு அப்படிங்கிறதையும் அந்த காட்டை பத்தின ஃபுல் டீடைல்ஸையும் நான் கீழே கொடுத்துருக்க இந்த லிங்கை டச் பண்ணி ஃபுல் வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க.